கார்த்திக் சுப்பராஜ் தன்னுடைய தங்கச்சி கணவரான கார்த்திகேயனை தான் தன்னுடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தை பார்த்துக்க சொல்லியிருக்கிறார். அந்த நிறுவனம் ஆரம்பித்ததே புதுமை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கை தூக்கி விடணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் என்று சொல்லக்கூடியவர் தான் கார்த்திக். முதலாக இந்த சினிமாவில் ஜெயிச்சதும் கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய அம்மாவுக்கு நல்ல பூவும் செடியும் கொடியுமா இருக்கிற ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார். இவங்க சென்னைக்கு வந்து போவதற்காக நல்ல காரும் வாங்கி கொடுத்திருக்கிறார். கார்த்திக் சுப்பராஜ் சிறு வயதிலிருந்தே தோல்வியை சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். ஒரு தோல்வி வந்து விட்டாலே அதிகமாக துவண்டு விடுவாராம். இவருடைய பேட்டை, ஜகமே தந்திரம், மகான் படங்கள் எதிர்பார்த்தபடியா ஓடல அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுல இவர் டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகி இருக்கிறார். அதன் பின்புதான் ஒரு வெற்றியை பார்த்து விடணும் அப்படின்னு பயங்கரமாக உழைத்து ஜிகர்தண்டா XX எடுத்து அந்த வெற்றியை இவர் சுவைத்திருக்கிறார். ஜிகர்தண்டா XX படத்திற்காக இவர் தாண்டிக்குடி அப்படிங்கிற கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே 3 மாதங்கள் போய் தங்கி விட்டாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த ஜிகர்தண்டா XX பார்த்து விட்டு உன் கேரியர்லயே இது பெஸ்ட் படம் அப்படின்னு பாராட்டி இருக்கிறார்.